வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் அஇஅதிமுக மகத்தான வெற்றி பெறவும், முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை மீண்டும் அரியணையில் அமர்த்தவும் களப்பணியாற்றுவது என கழக மாணவர் அணி சூளுரைத்துள்ளது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் ஆணைக்கு இணங்க வீர வணக்க நாளை முன்னிட்டு அஇஅதிமுக மாணவர் அணி ஆலோசனைக் கூட்டம் தலைமை கழக அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. இதில் கழக மாணவர் அணி நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் வெள்ளச்சேதத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு நிதி உதவியும், வீடு இழந்தோருக்கு குடியிருப்பு வழங்கியும், பயிர் சேதம், கால்நடைகளை இழந்தவர்களுக்கு நிவாரணத் தொகை வழங்கியும், பாதிக்கப்பட்ட சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் கடலூர் மாவட்ட மக்களை பேரிடரிலிருந்து மீட்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு கழக மாணவர் அணி ஆலோசனைக் கூட்டத்தில் நன்றி தெரிவிக்கப்பட்டது. மேலும் கடுமையான இயற்கை பேரழிவினை எதிர்கொண்ட மக்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்கும் மாநில அரசுக்கு முதலமைச்சர் கேட்டுக்கொண்டபடி மத்திய அரசு ஒத்துழைக்க வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டை நடத்த மத்திய அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. வரும் சட்டமன்ற தேர்தலில் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் கழகம் மகத்தான வெற்றி பெறவும், தமிழகத்தின் முதலமைச்சராக மீண்டும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பொறுப்பேற்கும் வகையில் தமிழ்நாடு எங்கும் இரவு பகல் பாராமல் களப்பணியாற்றுவது என்பது உள்ளிட்ட 7 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் திரு சி. பொன்னையன், அமைச்சர்கள் திரு பி. பழனியப்பன், திருமதி ப. வளர்மதி, திரு ஆர். பி. உதயகுமார் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.